அன்பான உறவுகள் இந்த வல்லுவனத்தை சேர்ந்த இந்த கட்டை ஈசன் இருக்கிறான்ல கள்ள எட்டப்பன் இருக்கிறான்ல எட்டப்பன் இந்த உழைச்சி தின்ன வக்கில்லாமலுக்கு அரசியல்வாதி வந்த அரசியல்வாதிக்கு பின்னாலேயும் அவன் வெளிநாட்டு காசையும் கொண்டு குடும்பத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறான்ல பொறுக்கி நாய் அவன் என் மாவீரரை வித்ததும் இல்லாம என்ன கெட்ட வாத்தியால பேசுறான் என்ன சமுதாயம் எவ்வளவு சீர்கேடுதுன்னு சொல்லி அந்த காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்த நாங்கள் அனைத்து தமிழ் பேசும் குறிப்பிட்ட வயசு உள்ளவங்களுக்கு தமிழரை தெரியும். ஆனா இன்றைய நாள் நாங்க மக்களோட மக்களா மே 18 விளக்கேற்ற முடியாம இல்ல. ஏன் நாங்கள் இன்று நாங்க வாதாடி உயிரை மதிச்சு எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று விளக்கேற்றம் என்றால் எங்கட அண்ணனை மக்களோட மக்களா நாங்க விளக்கேற்றி முடிச்சோம்டா இனி வார சந்ததிக்கு அண்ணன் நாரு மாவீரன் நாருன்னு தெரியாது. மக்களுக்காக நின்ற காவலர்கள் தான் மாவீரன். அதை விட எங்கட தேசிய தலைவர் அப்ப இங்க எங்கட தமிழ்ல மண்ணுக்காக மடிஞ்ச மாவீரனும் எங்கட மண்ணுக்கு எங்கட காத்த குலதெய்வனும் இன்றைய நாள் எங்கட ஆயுத போராட்டம் நிறைவடைஞ்ச நாளன்று நினைவு கூறணும் என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக இன்று வச்சிருக்கிறோம். இது எங்கட போராளிகள் எங்கட மக்கள் என்று இனம் பேர் பார்க்காமலுக்கு இன்று துணிஞ்சவனுக்கு ஆயுதம் பாருமன்ற மாதிரி நாங்க இந்த இடத்துல ஆணித்தரமா நிற்கிறோம்டா. தயவு செய்து எங்கட தேசிய தலைவரை அரசாங்கமே உங்களோட கேட்டுக்கொள்கிறோம். எங்கட அண்ணனுக்கு நாங்க ஆயுத போராட்டம் எடுக்க மாட்டோம். நாங்கள் அம்ச போராட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நீங்க தார ஒரே பிச்சை மணி பிச்சை கேட்கிறோம். எங்கட மாவீர ஜங்களுக்கு விளக்கேற்றணும். எங்கட காணா போன எங்கட உறவுகளை கண்ணுக்கு கொண்டு வாங்கும். எங்கட தேசிய தலைவரை இந்நாளில சந்தோஷமா நிறைவேற்ற வேணும் என்றும் எங்கட துயிலுமிலத்தில் உள்ள ஆமியலாம் விடுதலையாக்கணும். இதுதான் ஊனமுற்று போராட்டத்திலிருந்து ஊனமுற்று அங்கவினம் இழந்த ஒரு பெண் போராளியாக நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். எங்கட அரசாங்கம் ஐநா சபையே உங்களோட கேட்டு நிற்கிறோம். எங்களுக்கு தமிழர் என்ற ரீதியில தமிழில முன்றத இந்த அரசாங்கம் எப்போதுமே எங்களுக்கு தரவும் மாட்டுது, தர போறதும் இல்லை. அரவாசு எங்கட தமிழ் உறவுகளே எட்டப்பன் மாறி நிற்காதங்கள். ஆனால் நாங்கள் இன்று வரையும் இதுல நிற்கிற அனைத்து உள்ளங்கள் மாறி ஆணித்தரமாக நாங்கள் நிற்போம் என்று கூறி எனது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.